உன் மேல ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க மொத்த கடனையை கடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு நீயும் கேட்கல, அப்பனும் கேட்கல. மூர்த்தி, அனாதையை வெளியே தூக்கி போட்டு தங்கச்சிக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வை. 10 லட்சம் ரூபாய் பணம் தரையா. மாமா, யாருமே இல்லாத எனக்கு இந்த குடும்பம் இதுவரைக்கும் கொடுத்த அன்பு ஆதரவு போதும். மாமா, இந்த நிலைமையில உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நான் நம்ம குடும்பத்தை விட்டு இப்ப விலகி போனா இந்த குடும்பம் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும்னா நான் இங்க இருந்து போயிடுறேன் மாமா. அண்ணாமலை, என்ன பேசுற நீ? புரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன் மாமா, யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்க. மூர்த்தி, அனாதை கழுதைய வீட்டை விட்டு போறேங்கிறான். சட்டு புட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? ஒண்ணு பண்ணு, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்தமா உள்ள போய் ஒண்ணு சேர்ந்து உங்க கூட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. வாங்க. தண்டபாணி, சுந்தரராஜ அண்ணாமலைய விரும்பிட்டான். நாங்களும் மனசெலவுல அவளை மருமகளா ஏத்துக்கிட்டோம். பணத்தை காட்டி எங்க குடும்பத்தை பிரிச்சிட முடியாது. காசு பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா அந்த காசு பணத்தை வச்சு குடும்பத்தை அண்ணாமலை தான் எங்க வீட்டு மருமக. எங்க முடிவுல எந்தவித மாற்றமும் கிடையாது. லக்ஸ், எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எதுவும் மறந்துடலையே? எல்லாம் எடுத்து வச்சாச்சு மேடம். என்ன ஆச்சு? இன்னும் யாருமே வரலையா? இல்ல மேடம். என்னங்க? ரெடிமா, இது வந்துட்டே இருக்கு. என்னங்க நீங்க மட்டும் தனியா வரீங்க? தம்பி சுந்தரராஜன் எங்க? சுந்தரராஜா, சுந்தர அண்ணி, நான் ரெடி. ஆமா, என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? பசங்களாம் இங்க. சொன்னா கேளு பூஜா. உங்க அண்ணாமலை சித்தி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்றேன். நீ என்னடானா சந்தோஷமா குடும்பத்தோட கோவிலுக்கு கிளம்புற? பூஜா, புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த நிலைமையில என்னால அதை பத்தி பேச முடியாது. நேரம் பார்த்து நானே சித்திக்கிட்ட பேசி உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். கௌதம், இப்ப நான் போகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. என்ன? பை பை பை. கௌதம், பவித்ரா, பவித்ரா. மா வந்துட்டேம்மா. 2 minutes மா. என்னம்மா நீ மட்டும் வர? மாப்பிள்ளை எங்க? என்னங்க? என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. வரேன் வரேன். இந்த வீட்டுல ஒரு தம்ம கூட நிம்மதி அடிக்க முடியல. அம்மா கூப்பிடுறாங்க, ஆயா கூப்பிடுறாங்க.
அருவி ஆ இதோ வரேன் பெரியம்மா. வாமா. பட்டுனாலே அண்ணாமலை சில்க்ஸ் தான் மக்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இத நீங்க எப்படி பில் பண்ணீங்க? மேடம், இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல அண்ணாமலை சில்க்ஸ் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அத பத்தி சொல்ல முடியுமா மேம்? ட்ரெடிஷன், பாரம்பரியம். அத சரியா புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு எந்த கலங்கமும் வராம எந்தவித கலப்படமும் இல்லாம அத நாங்க சரியா செஞ்சுக்கிட்டு வரோம். அதனாலதான் மக்கள் எங்களை நம்பர் 1 இடத்துல வச்சிருக்காங்க. மேடம், உங்க வெற்றிக்கு உங்க கூட உறுதுணையா இருக்கிற நபர்னா நீங்க யார் சொல்லுவீங்க? என் குடும்பம். என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்க கொடுத்த வரம் தான் இந்த மகுடம். மேடம், நீங்க கூட்டு குடும்பத்தை பிலீவ் பண்றவங்க. உங்களுக்கு வரப்போற மருமகளும் அப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அண்ணாமலை குடும்பத்துக்கு வரப்போற மருமக இனிமே பிறக்க போறதில்ல, ஏற்கனவே பிறந்துட்டா. அவ கண்டிப்பா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கற